என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் இருப்பதை அப்படியே சொல்லட்டுமா? உன் வாழ்க்கையில் நீ என்ன நடக்கப் போகின்றதோ என்ற பயத்தோடையே பல நாட்களை கழித்து வருகின்றாய். ஒவ்வொரு நாள் வாழும் பொழுதும் ஏதோ ஒரு கலக்கமும் பயமும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இறைவனுடைய துணை அதிக அளவு வந்து கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கை செல்லக்கூடிய பாதையும் பயணமும் தற்சமயம் சீராகவே இருக்கின்றது என்று தான் சொல்வேன். அதனால் நீ எதை நினைத்தும் பயப்படாமல் முதலில் இரு. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எது கொடுக்க வேண்டும், எது நல்லது, எதை கொடுத்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று அத்தனையையும் நான் கணித்து வைத்திருக்கின்றேன். உன் மனதின் தூண்டுதல்களுக்கு ஏற்றவாறு சில சமயங்களில் உன்னுடைய செயல் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, எதை செய்தாலும் அதை யோசித்து செய்ய வேண்டும் என்று உன் மனம் நினைக்கின்றது. இப்பொழுது எல்லாம் எது நடந்தாலும் அது நன்மைக்காகத்தான் நடக்கும் என்று ஒரு தெளிவை உன் மனம் பெற்றிருக்கின்றது. சில தடைகளை ஆங்காங்கே நீ சந்தித்த பொழுதிலும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் எது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அது எல்லாம் கிடைக்காததால் உன் மனம் படுகின்ற வேதனை அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. எதை நினைத்தும் நீ கவலைப்படாமல் இரு. அனைத்தையும் இந்த முருகன் நான் பார்த்து கொள்வேன் என்கின்ற தைரியத்தோடு உன்னுடைய செயல்களை செய். சில விஷயங்களை சிலருக்கு புரிய வைக்க முயற்சி செய்கின்றாய். ஆனால் அவர்களுக்கு புரியாதது போல் தெரியாதது போல் நடந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய மனம் வேதனைப்படுகின்றது. எதையும் மாற்ற முயற்சி செய்யும் பொழுது உன்னுடைய மனம்தான் வேதனைப்படுகின்றதே தவிர நீ எடுத்த முயற்சியில் வெற்றி பெற்ற பாடு இல்லை. இதனால் உன் மனம் கவலைக்குள்ளாகின்றது. அது அப்படியே அதன் வழியில் செல்லட்டும். நீ சற்று அமைதியாக இருந்து கொள். உன்னுடைய மனம் நிம்மதியை காண வேண்டுமானால் மாற்றத்தை உடனுக்குடன் எதிர்பார்ப்பது என்பது சில சமயங்களில் தவறாகி விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, மாற்றத்தை இந்த முருகன் நான் கொடுப்பேன் என்று சற்று அமைதியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கும் அத்தனை துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் முடிவு காலம் வந்திருக்கின்றது. எத்தனையோ விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். ஒரு சில விஷயங்கள் கிடைக்காததால் அவதியும் படுகின்றாய். கிடைக்காத விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதை அறவே ஒழித்துவிட்டு கிடைத்திருக்கக்கூடிய விஷயத்தில் இன்பத்தை கண்டால் மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலையானதாக இருக்கும். நாம் எல்லோருக்குமே ஒரு சுபாவம் இயல்பாகவே தோன்றிவிடுகின்றது. எது கிடைக்கவில்லையோ அதன் மீது அதிகம் ஆர்வம் ஏற்பட்டு விடுகின்றது. கிடைத்திருப்பதில் ஏனோ ஒரு உதாசீனம் அது இயல்பான குணமாக அனைவரிடத்திலுமே இருந்து வருகின்றது. அதுதான் நிம்மதியை இழப்பதற்கான அடிப்படை காரணமாக அமைகின்றது. என் அன்பு குழந்தையே, இறைவனால் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்கு, அதுதான் நமக்கு சரியானதாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டால் எதை தேடியும் எதன் பின்னாலும் ஓடி திரிந்து அலைய வேண்டிய அவசியம் வராது. ஒரு விஷயம் செய்யும் பொழுது அது பல முறை ஒரு தடைகளை சந்திக்கின்றது என்றால் அந்த விஷயத்தில் சற்று நிதானமாக இருந்து கவனமாக செயல்பட்டு ஆராய தொடங்கினால் அந்த விஷயத்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாத வகையில் தப்பித்து கொள்ளலாம். இறைவன் அங்கேதான் நமக்கு கை கொடுக்கின்றான் என்பதை உணர்ந்து நடந்து கொண்டால் அவனுடைய சக்தியை உணர்ந்தும் கொள்ளலாம். என் அன்பு குழந்தையே, இது வேண்டும் அது வேண்டும் என்று ஆசைப்படுவதும் அது கிடைக்க வேண்டும் என்று போராடுவதும் கிடைக்காவிட்டால் கவலை கொள்வதும் கிடைத்தால் இறைவனின் மீது பக்தியை அதிகமாக்குவதும் கிடைக்கவில்லை என்றால் இறைவனின் மீதான பக்தியை குறைத்து கொள்வதும் இப்படி இயல்பான செயல்களாகவே மாறிப்போயிருக்கின்றது இந்த கலியுகத்தில். அப்படி அல்லாமல் மாறாக சற்று சிந்தித்து செயல்பட்டுவிட்டு நாம் முயற்சி எடுத்து விட்டோம், எது நடந்தாலும் அது இறைவனின் துணையோடு நடக்கின்றது, எது கிடைத்தாலும் அதை மனமாற ஏற்றுக்கொள்வோம் என்ற மனப்பக்குவத்தோடு செயல்பட்டால் பெருமளவு நிம்மதியை யாரும் தொலைத்துவிட முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு அதில்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கின்றது என்று அதன் பின்னாலேயே ஓடுவது பலருடைய வாழ்க்கை நிலையாக மாறிப்போய்விட்டது. எதன் பின்னாலேயோ ஓடிக்கொண்டு சென்று கொண்டு அதன் மீது நாட்டத்தை வளர்த்து கொண்டு இப்படியே வாழ்க்கை நிலை மாறியும் இருக்கின்றது.
இப்படியெல்லாம் இல்லாமல் சற்று மனதை அமைதிப்படுத்தி இறைவனின் மீது நாட்டத்தை கொண்டு சென்று அன்றாட கடமைகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டே வருவோமேயானால் உடலும் மனமும் ஒரு தெளிவை பெறும். ஆரோக்கியம் பல மடங்கு கூடும். தெம்பும் தைரியமும் தானாகவே உள்ளுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆசையை குறைத்து கொண்டால் எந்த ஒரு அவதிக்கும் ஆளாக மாட்டோம். பேராசை என்பது உனக்கு இல்லை. உன்னிடம் இருப்பதோ நியாயமான ஆசைதான். அந்த நியாயமான ஆசைகள் கூட நிறைவேறவில்லை என்று ஏக்கத்தோடே இருக்காதே. ஒரு விஷயம் உன்னை வேதனைப்படுத்துகின்றது என்றால் வேறு ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்தும் பொழுது உன்னுடைய மனம் ஆறுதல் அடையும். எந்த ஒரு விஷயம் உன் மனதை அதிகமாக ரணப்படுத்துகின்றதோ அந்த விஷயத்தில் எல்லாம் சற்று விலகி இருப்பது நன்மையை கொடுக்கும். எது உன் மனதிற்கு அமைதியை கொடுக்கின்றதோ அந்த விஷயத்தில் நாட்டம் கொண்டால் அது நிம்மதியை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்கான நாள், உனக்காக கிடைக்கப்பெற்ற அதிர்ஷ்டமான வாய்ப்பு அது என்று அந்த நாளில் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் எண்ணாமல், யாரையும் இழிவாகவும் பேசாமல், கடும் சொற்களாலும் பேசாமல், யார் மனதையும் துன்பப்படுத்தாமல் புண்படுத்தாமல் இனிமையாக நடந்து கொண்டு அன்போடு பேசி அனைவரையும் அரவணைத்து வாழ்ந்து விட்டு கொடுத்து சென்று பிறரையும் மகிழ்வித்து நாமும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது மிக பெரிய வரம். அது எல்லோருமா பின்பற்ற முடிகின்றது, ஒரு சிலரால் மட்டும்தான் பின்பற்ற முடிகின்றது. அப்படி பின்பற்றுகின்றவர்கள் கடவுளுக்கு நிகரான இடத்தை பிடிப்பதற்கான தகுதியை தானாக வளர்த்து கொள்கின்றார்கள். நீயும் அப்படிப்பட்ட என் அன்பு குழந்தையாக மாற வேண்டும் என்று இந்த முருகன் நான் ஆசைப்படுகின்றேன். என் குழந்தையே, இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு சோதனை மேல் சோதனை வருவதை நினைத்து பயப்படுகின்றாய். எந்த நேரமும் பயப்படாமல் இரு. எது எல்லாம் உன் வாழ்விற்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அது எல்லாம் உன் வாழ்விற்கு இன்பத்தை அள்ளி கொடுக்க போகின்றது. எப்பொழுதும் உன்னுடைய மனநிலையை சமமாக வைத்து கொள்ள பழகு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் துவண்டு போகாமலும் சோர்ந்து போகாமலும் உன் வாழ்விற்கான இன்பம் இந்த இறைவனின் மூலம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நொடியையும் துணிந்து வாழ கற்றுக்கொள். எது நடந்தாலும் பல முறை யோசித்து குழம்பாமல், எது நடந்த பொழுதிலும் நன்மைக்கு என்பதை தெரிந்து கொண்டு சற்று உன் மனதை அமைதிப்படுத்து. கடந்து போன விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் இனிவரும் நாட்கள் உனக்கானது என்பதை உறுதி செய்யக்கூடிய விஷயங்கள் பல இனி நடக்கும். உன் வாழ்வில் நான் அற்புதம் செய்யக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. நல்லன பல இனி உன் வாழ்வில் நடக்கும்.